நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டி போட இருப்பதாகவும் அவர் பொது வேட்பாளராக போட்டி போட இருப்பதாகவும் சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது. நாம் தமிழர் கட்சியோ கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்களோ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையோ இந்த செய்தியை உறுதிப்படுத்தலை. ஆனால் சில வாடகை வாய்கள், நடுநிலை இல்லை ஊடகவியலாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் அப்படிங்கிற பெயரில் இயங்கக்கூடிய சில, முன்னாடி அறிவாலய அடிமைன்னு சொல்லுவாங்க, இப்போ பனையூர் பரதேசிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பனையூர் பரதேசிகள் என்ன பண்றாங்க? சீமான் திமுக கிட்ட 100 கோடி வாங்கிட்டாரு, தமிழ் தேசியத்தை திராவிடத்திட்ட அடமானம் வச்சுட்டாரு, திமுக கிட்ட போய் ஆதரவு கேட்டு சீமான் நிக்கணுமா அப்படின்னு விமர்சன கற்களை எரிய தொடங்கியிருக்காங்க. குறிப்பா வலைப்பேச்சு அப்படின்னு ஒரு வலையொலி, சினிமா நடக்கக்கூடிய கிசுகிசுகளை, சினிமாவில் ஷூட்டிங் ஸ்பாட் நடக்கக்கூடிய விஷயங்களை, ஒரு படம் புது படம் வரப்போகுது, இல்லை புது படம் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை பேசி, சினிமாவை பற்றி பேசி, நடிகனை பற்றி பேசி, அந்த ரசிகனை பார்வையாளராக இழுத்து அதை வச்சு வைத்த கழுவி பொழைக்கக்கூடிய ஒரு 3 ஈனப்பறவைகள். அந்த 3 ஈனப்பறவையில் ஒரு ஈனப்பறவி பிஸ்மி அப்படின்னு ஒரு ஈனப்பறவி. இந்த ஈனப்பறவி தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் முகப்புல என்ன வச்சிருக்கு? சங்கிகளும் நடிகனை பின்பற்றக்கூடிய ரசிகனும் என்னை பின்தொடர வேண்டாம். ஏண்டா, நான் தெரியாம கேட்கிறேன், நடிகனை மட்டுமே பேசி, நடிகனுடைய படப்பிடிப்பு மட்டுமே பேசி, ஒரு நடிகனுக்கு எலிவேஷன் கொடுத்து, விஜய் அப்படியா, விஜய் இப்படியா, படம் மாசா வந்திருக்கான், ஜனநாயகன் இப்படி வந்திருக்கான், இது வரைக்கும் வந்த படத்திலே சிறந்த படமா, பார்த்தவங்க சொன்னாங்க, கேட்டவங்க சொன்னாங்க அப்படின்னு அவன் ரசிகனை உசுப்பேத்தி அதை வச்சு குடும்பம் நடத்தி அதை வச்சு பொழப்பு நடத்துற நீ, நடிகனை பின்தொடர ரசிகன் பின்பற்ற வேணா வேற யாரும் இப்படி ஏலியன்ஸ் பின்பற்றுவாங்களா? போட்டுருக்குது இப்படி யோக்கியன்னு பேர் வச்சுக்கிறது, ஆனா பண்றது பூரா அயோக்கியத்தனம். அது மாதிரி இவன் ஒவ்வொரு நடிகர்களை மட்டும் பேசி அந்த ரசிகனை உசுப்பேத்தி அவன்கிட்ட இருந்து பணம் பறித்து சாப்பிடக்கூடிய 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்த, ரொம்பலாம் கிடையாது நாய்க்கு, 2 லட்ச ரூபா கொடுத்தா போதும். அது சில படங்களுக்கு 20,000 தான். 20,000 கொடுத்துட்டோம்னா என்னென்ன பேசுவானுங்க. பணம் கொடுக்கலையா அந்த படத்தை அப்படியே கழுவி ஊற்றுவானுங்க. 2 லட்சம் ஒரு வீடியோக்கு பேமெண்ட்டுங்க. 2 லட்ச ரூபா கொடுத்தா என்னமும் பேசுவான். இப்போ இந்த ரூட் மாஃபியா கும்பல்கிட்ட இவன் ஒரு கொத்தடிமையா போயிருக்கான், கான்ட்ராக்ட் போட்டு போயிருக்கான். போனவன் அண்ணன் சீமான் குறித்து தொடர்ச்சியா விமர்சனம், தேர்தலுக்கு முன்னாடி சரி தேர்தலுக்கு பின்னாடி சரி. நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலோட காணாம போயிடும்னா, நாம் தமிழர் கட்சிக்கு 1 விழுக்காடு ஓட்டு கூட கிடையாது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி அழிஞ்சு போயிடும்னா, சரி நாம் தமிழர் கட்சி தேர்தலில் தோத்துருச்சுல, நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்குல 4 விழுக்காடு சரிஞ்சிச்சுல, நாம் தமிழர் கட்சி சரிஞ்சிருச்சு, ஆட்சி அதிகாரத்துக்கு தாவேக்கா வந்துருச்சு. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த தாவேக்கா தூய சக்தின்னு சொல்லிட்டு அங்க யாரெல்லாம் ஊழல் சக்தியோ, யாரெல்லாம் தீய சக்தியோ அவங்கள பூரா விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கு. இதை பல பேர் உறுதிப்படுத்தினா, வைகோ வேற வெளிப்படையா சொல்லிட்டாரு, உங்க 2 வேட்பாளர்களையும் 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ண சொல்லுங்க, எந்த தொகுதியில் நிற்கிறாங்களோ அந்த தொகுதியில் நான் பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு விஜய் சொன்னாரு. ராஜினாமா பண்ண சொன்னாருன்னு சொல்றாரு. அப்படின்னா அவர் வேலை பேசுறாரு. இவர் போறாரு, சோஃபா போகுது, சோஃபா மாடல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. தூய சக்தின்னு பேசிட்டு இப்படி தீய சக்திகளை விலக்கி வாங்குறீங்களன்னு கேட்க வக்கற்ற, துப்பற்ற, தெம்பற்ற, திராணியற்ற இந்த ஈனப்பறவி பிஸ்மி நேத்து வரைக்கும் அதிமுக தீர்ந்து போன சக்தி, தூர்ந்து போன சக்தி, தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி மற்றும் பல அப்படின்னு பேசிட்டு, இது கொள்கை எதிரி பாஜக, பாசிச எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு அந்த கொள்கை எதிரியோட ஓட்டும் சேர்த்து தான் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் விஜயபாஸ்கருக்கும் விழுந்திருக்கு. அந்த பாசிச சக்தியோட ஓட்டும் சேர்ந்துதான் இந்த விஜயபாஸ்கருக்கும் அந்த விஜயபாஸ்கரும் விழுந்திருக்கு. இப்ப 2 விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ண வச்சு அந்த 2 பேரையும் பனையூருக்குள்ள இழுத்துக்கிறாரு. இதுக்கு பேர் என்ன சக்தின்னு கேட்க வக்கற்ற, துப்பற்ற, தெம்பற்ற இந்த பிஸ்மி நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமானவர்கள் அம்பையில போட்டி போட போறாருன்னு கட்சி தலைவர் சீமான் சொன்னாரா? கட்சி பொறுப்பாளர் சொன்னாங்களா? இல்ல கட்சியில் கூடிய யாராவது அறிக்கை விட்டாங்களா? இன்னும் இடைத்தேர்தலில் தேதி அறிவிக்கல, அம்பையில் ஏதாவது கட்சி போய் நிகழ்ச்சி இருக்கா? அவர் நிக்கிறாரு நிக்கலங்கிறத கட்சி உறுதிப்படுத்தும். கட்சி உறுதிப்படுத்துக்கு முன்னாடியே இவன் உட்கார்ந்துக்கிட்டு சீமான் திமுக 100 கோடி வாங்கிட்டாரு. சீமான் திமுக 100 கோடி வாங்கினதுக்கு ஆதாரத்தை காட்டல அப்படின்னா
நான் நல்லா பேசிடுவேன். நிறைய நண்பர்கள், நிறைய வந்து படித்தவங்க, நிறைய பெண்கள் பார்க்குறாங்க. ஆதாரத்தை காட்டல அப்படின்னா என்ன வேணாலும் பேசலாம்ல. ஏன்னா பொய்யா பேசுறவனுக்கு இந்த சமூகத்தில் எந்த மதிப்பும் அளிக்க வேண்டிய தேவையில்லை. நான் எனக்கு வந்து நாம் தமிழ் கட்சியின் வழக்கறிஞர் பாசனம் மீது கடுமையான கோபம். நான் கோச்சிக்கிட்டேன், கடுமையாக கோச்சிக்கிட்டேன். இவனை எல்லாம் ஒரே ஒரு புகாரை கொடுத்து உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு நமக்கு வந்து என்ன சொல்றது நேரம் இல்லை. நம்ம ரொம்ப பிஸியா இருக்கோம், நேரம் இல்லை. இவனை எல்லாம் ஒரு புகார் போதும். ஏங்க 100 கோடி ரூபாய் நாம் தமிழ் கட்சி தலைமை சீமானவர்கள் திமுக வாங்கிட்டான்னு பொது வெளியில உட்கார்ந்து ஒருத்தன் பேசுறாங்க. கருணாநிதியும் தமிழின துரோகிகள். இதுதான் தமிழுடைய அரசியல். நேத்து வரைக்கும் நீங்க அதை வைத்து அரசியல் பண்ணிட்டு 100 கோடி ரூபாய் கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் அவரோட வந்து நீங்க நட்பு பாராட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் யார்? நீங்க எப்பேற்பட்ட அரசியல் வியாபாரிங்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இத்தனை லட்சம் உறுப்பினர் கூடிய ஒரு கட்சியில, இத்தனை ஆயிரம் வழக்கறிஞருடைய கட்சியில, இப்படி வேற எந்த கட்சியில இப்ப ஸ்டாலின் வந்து 1000 கோடி ரூபாய் மோடிட்டு வாங்கிட்டாரு சொன்னா திமுகவுடைய வழக்கறிஞர் பாசறை, திமுகவோட ஐடி விங் சும்மா விடுமா? அதிமுக எடப்பாடி பழனிசாமி இப்படி வந்து யார்கிட்டயோ ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட ஒரு 2000 கோடி வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அதிமுக ஐடி விங்கு செயல்படுதோ செயல்படலையோ வந்து இது பண்ணிடுவான். அதிமுக லீகல் விங்கு சும்மா விடாது. ஏன் விசிகாவோட தலைவர் திருமாவளவன் 100 கோடியே வந்து விஜய்கிட்ட வாங்கிட்டு தான் அவர் வந்து வன்னியரசுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்து திமுக இருந்து தாவி போய் அங்க சேர்ந்தாரு. சொல்லுங்க. விசிகா ஐடி விங்கு விசிகாவோட லீகல் விங்கு சும்மா விட்டுருமா? கம்யூனிஸ்ட் 2 சீட்டை வந்து கொண்டு போய் திமுக அடமான வைக்க சிபிஎம் வந்து 20 கோடி வாங்கினாங்க, ஆதவர்ஜனா தான் கொடுத்தாரு அப்படின்னு யாராவது சொல்லட்டும். சொன்ன சிபிஎம் சும்மா விட்டுருமா? ஆனா இவன் பச்சையா உட்காந்துக்கிட்டு 100 கோடி ரூபாய் திமுக கொடுத்துச்சுங்கிறான். திமுக இருக்குடா நாம் தமிழ் கட்சி கொடுக்கணும் கேட்கல. என்ன ஆதாரம் இருக்கு? எப்ப கொடுத்தாங்க? யார் கொடுத்தா? யார் போய் வாங்கினா? நீ தான் விளக்கு பிடிச்சு பாத்தியா? நீ அப்போ உனக்கு அதுதான் வேலையா? யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்குறா, யார் எவ்வளவுக்கு என்ன பண்றா அப்படின்னு பாக்குறது மட்டும் தான் உன் வேலையா? நீ அரசியல் விமர்சகரா, இல்ல வந்து திரைப்பட விமர்சகரா, இல்ல இந்த மாதிரி புரோக்கரேஜ் பண்ணி கொடுப்பா? நீ தான் 100 கோடி வாங்கி கொடுத்துட்டு அதுல 10 கோடி புரோக்கரா வாங்கிட்டு போனியா? நீ புரோக்கர் வியாபாரம் பாக்குறியா? நீ ஒரு தரகரா? நீ ஒரு ஏஜெண்டா? நீ ஒரு கமிஷன் மண்டியா? நீ ஒரு கலெக்ஷன் ஏஜெண்டா? இல்ல ஏதாவது ஹவாலா வியாபாரம் எதுவும் பாக்குறியா? வெளிநாட்டுக்கு ஹவாலா பணம் எதுவும் இறக்குமதி பண்றியா? இல்ல புரோக்கரா நாயனி அப்படின்னு நாம் தமிழ் வழக்கறிஞர் பாசனை தூக்கி நிப்பாட்டிக்க வேண்டாமா? இதே திமுக பண்ணிச்சுக்கோங்க. இவன் ஆபீஸ் எங்க இருக்குன்னு பார்த்து 10 பேர் போதும். இவனுக்கு 10 பேர் வேண்டாம், 5 பேர். எங்க அண்ணனை பேசுனாங்க, தூக்கி போட்டு பிதிச்சவங்க அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம்? நாம் தமிழ் கட்சி ஜனநாயக கட்சியா இருப்பதுனால நாம் தமிழ் கட்சி சரி பேசிட்டு போகுது, நம்மளை பத்தி பேசி பொழைச்சிட்டு போகுது. அவர் ஒரு தூய சக்தி தீய சக்தின்னு பேசி தீய சக்தியில போறதையும் விலைக்கு வாங்கிட்டு இருக்காரு. அதை பத்தி பேசுறதுக்கு பக்கோ தெம்போ திராணியோ இல்லை. போதைப் பொருள் ஒழிப்புன்னு போயிட்டு இந்த பக்கம் போற சாராயம் வித்துக்கிட்டு இருக்காங்க, டாஸ்மாக வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி பேசுறதுக்கு எந்த துணிவும் இல்லை. அமைச்சர்கள் இப்போ பல பேர் இன்னைக்கு கை நீட்ட ஆரம்பிச்சுட்டா, நாங்க வாங்க மாட்டோம் வாங்க மாட்டீங்க. நோ பார்ட்டி ஃபண்டு, நோ வந்து இப்போ எம்எல்ஏ ஃபண்டு, நோ எம்பி ஃபண்டு, நோ அமைச்சர் ஃபண்டு, கிளீன் கவர்மெண்ட், கிளீன் கவர்னன்ஸ்ன்றாங்க. என்னன்னு விசாரிச்சு பார்த்தா போன ஆட்சியில இவ்வளவுதான் கொடுக்கணும், நீங்க இவ்வளவு கண்டிப்பா கொடுக்கணுங்க, அப்படின்னா நாங்க வந்து அப்ரூவல் கொடுப்போம் அப்படின்னு போனாச்சு. இந்த ஆட்சியில எங்களுக்கு ஐயோ நமக்கு பார்ட்டி ஃபண்டே கிடையாதுங்க, அப்புறம் நீ கொடுத்தா வாங்கிக்கோ. போன ஆட்சியில கேட்டதை கொடுக்கணும் அந்த ஆட்சி, இந்த ஆட்சி கொடுக்கறத வாங்கிக்குவோம். கேட்டதை கொடுக்கணுங்கிறதுக்கு பேர் லஞ்சம், லாவண்யம், ஊழல், கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன்னா கொடுக்கறத வாங்கிக்கிறோம் அப்படின்னு பேர் என்ன? ஒரு ரியல் எஸ்டேட் அதிபரை சமீபத்தில் ஒரு வானூர்தியை சந்திச்சேன். தமிழ்நாட்டிலே பிரபலமான ரியல் எஸ்டேட் அதிபர். அவர்கிட்ட என்னங்க நீங்க வந்து இந்த ஆட்சியை புகழ்ந்து பேசுறீங்க, அந்த ஆட்சியை வந்து நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, கரப்ஷன்ல கலெக்ஷன்லன்னு சொல்றீங்களான்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல அது மாதிரி இல்ல, பார்ட்டி ஃபண்ட் கல்ச்சர் இல்லை. அப்ப நான் கேட்டேன், அந்த 45 நாள்ல ₹1 காசு நீங்க எதுக்குமே கொடுக்கலையா? கொடுத்தேன், கொடுக்கறத வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க, கொடுத்தேன். அப்ப அதுக்கு பேர் என்னன்னு கேட்டேன். அதுக்கு பேரும் கமிஷன் தான். அவங்க வந்து அடிச்சு பறிப்பாங்க, இவங்க கொடுக்கறத வாங்கிக்கிறாங்க. இப்ப ஆட்சிக்கு புதுசா வந்ததுனால கொடுக்கறத வாங்கிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கொடுத்தாதான் வாங்கிக்கிறோம்பாங்க. இப்ப கொடுக்கறத வாங்கிக்கிறாங்க, அதுக்கப்புறம் நாங்க கேட்கறத கொடுத்தா தான் கையெழுத்துவாங்க. இப்ப கொடுக்கறத வாங்கிட்டு கையெழுத்து போடுறாங்க, 6 மாசம் கழிச்சு கேட்டதை கொடுத்தா தான் கையெழுத்துமாங்க. இப்போ வாங்க தெரியல ஒண்ணு, இன்னொன்னு வாங்கினா வெளியே தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் ஒண்ணு. யாரு சொல்ல மாட்டாங்களோ, எது வெளியே தெரியாதோ அங்க வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க, வாங்கிக்கிட்டும் இருக்காங்க. அதை ஆதாரப்பூர்வமா நம்ம டேட்டா எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு சுற்றுலாவை வெளியே வந்தனால சில இடங்களில் சில விஷயங்களை பேச முடியல. ஒரு 2 நாள் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த டேட்டா இறங்கிருச்சு. யார் யாரு எங்கெங்க கை நீட்டினா, எந்தெந்த துறையில லீக்கேஜ் இருக்கு,
அப்படிங்கிறத மொத்த டேட்டா வச்சு ஒரு பெரிய கரப்ஷன் வீடியோ, இந்த ஆட்சியுடைய முதல் கரப்ஷன் வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை பற்றி பேசுவதற்கு இந்த பிஸ்மி, இந்த அந்தன, இந்த சோகால்டு பிரசாந்த் ஒரு பாண்டான ஒரு சகோதரர் ரிவ்யூ பண்ணுவாப்புல, அவரெல்லாம் வந்து தமிழ் தேசியத்தை சீமான் அடமானம் வைத்து விட்டார், தமிழ் தேசியம் பேசிட்டு சீமான் அடமானம் வச்சிட்டார். இப்ப இவங்க எல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் தான் என் கோட்பாடு, தமிழ் தேசியம் தான் இலக்கு அப்படின்னு நாம் தமிழ் கட்சி நிக்க போதும் நாம் தமிழ் ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. சரி, நாம் தமிழ் தனிச்சே நிக்குது கடைசி வரைக்கும், எப்போது நிக்குது, ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. நாம் தமிழ் கட்சி கூட்டணி வைக்குதா? அப்பவும் ஓட்டு போடுவாங்க. நாம் தமிழ் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் பொது வேட்பாளர் நிற்கிறாரா? அதுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. அவர் தனிச்சுனாலும் போட மாட்டாங்க, பொது வேட்பாளர்னாலும் போட மாட்டாங்க, அவர் கூட்டணி வச்சாலும் போட மாட்டாங்க, கூட்டணி வைக்கலான்னு போட மாட்டாங்க. அவர் அரசியல் விட்டு வெளியேற்ற வச்சுக்கோங்க, நாம் தமிழ் தலைவர் சீமான் அவர்கள் அரசியல் விட்டு வெளியேற்றாரு, அப்பவும் என்ன சொல்லுவாங்க, 15 வருஷம் பேசினாரு, பயந்து போய் அரசியல் விட்டே போயிட்டாருமாங்க. அவர் அரசியல்ல இருந்தாலும் விமர்சனம் பண்ணுவாங்க, தனிச்சு நின்னாலும் விமர்சனம் பண்ணுவாங்க, கூட்டணி வச்சாலும் விமர்சனம் பண்ணுவாங்க, பொது வேட்பாளர் நிக்க போறான்னு சொன்னாலும் விமர்சனம் பண்ணுவாங்க, பொது வேட்பாளர் நின்னாலும் விமர்சனம் பண்ணுவாங்க, தனி வேட்பாளர் நின்னாலும் விமர்சனம் பண்ணுவாங்க, தேர்தலை புறக்கணிச்சாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. அவர் வந்து இந்த கார்ல போலாமா, அந்த கார்ல போறாமா, சரி அவர் ட்ரெயின்ல போறாரு, விமர்சனத்தை கட்டுப்படுத்திடுவாங்களா? ஏங்க சும்மா ட்ரெயின்ல போறாரு, அவர் நடிக்கிறதுக்காக ட்ரெயின்ல போறாருங்க, அவருக்கு எல்லா காரும் இருக்கு, நடிச்சுக்கிட்டு ட்ரெயின்ல போறாருமாங்க. பஸ்ல போறாரு, இவரு பஸ்ல போவாரா, அதை நாங்க நம்பணுமாங்க. சரி, பஸ் வேண்டாம், ட்ரெயின் வேண்டாம், நடந்து போறாரு, ஏங்க நடந்து போவார், நடந்து எப்படிங்க போக முடியும், நடந்து போறாருங்க, நடந்து போய் நடிக்கிறாருங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணுவாங்க. சைக்கிள்ல போறாரா, இது யார் சைக்கிள் தெரியுமா, இது இவர் சைக்கிளே கிடையாது அப்படின்னு விமர்சனம் பண்ணுவாங்க. பைக்கில் போனா, ஏன் பைக்கை நீங்க ஓட்ட மாட்டீங்களா, நீங்க முன்னாடி ஒருத்தர் உட்கார வச்சு தான் ஓட்டுவீங்களா, அது பைக்கு கூட டிரைவர் வச்சிருக்காரு சீமான் அப்படின்னு விமர்சனம் பண்ணுவாங்க. எது பண்ணாலும் இவர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க. ஏன் சீமான விமர்சனம் பண்ணாதான் 3 வேளை சோறு கிடைக்கும்னா இவன் விமர்சனம் பண்ண தானே செய்வான். நாளைக்கு பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திர தொகுதியில வந்து நீங்க பொது வேட்பாளரா நிக்க போறீங்க. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அரசு கஜானாவுக்கு இன்னொரு 10,000 ரூபாய் வரவாக போகுது. சார் ஒரு கேன அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கலைஞர் அறிவாலயம் வாசல்ல நிக்கிற மாதிரி, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பிஜேபி வாசல்ல நிக்கிற மாதிரி ஒரு போட்டோவை எடிட் பண்ணி பிஸ்மி போடுறான். இப்ப இது வந்து சரிங்க, இவர் போட்டது தப்பு இல்லை, ஏன்னா இது வந்து பொது சமூகம் பார்க்குது, இவன் எடிட் பண்ணி போடுறான், இது எடிட் செய்யப்பட்ட போட்டோ. இப்போ நாம் தமிழ் தம்பிமார்கள், இவன் வந்து ஒரு ஓயோ ரூம் வாசல்ல செக்யூரிட்டியா நிக்கிறான், இப்படி எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்ப இவன் இந்த அறிவாலய வாசல்ல சீமா நிக்கிற மாதிரி, கமலாலய வாசல் நிக்கிற மாதிரி போடுறது சரி அப்படின்னா, ஏன்னா அது தவறு இல்லை, ஏன்னா அதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஒரு கட்சியினுடைய தலைவரை, தமிழ்நாட்டில் 15 ஆண்டு காலமாக எல்லா மக்கள் பிரச்சனையும் போராடும் ஒரு தலைவனை, தமிழ் மொழி இனம் கலாச்சாரம் பண்பாடு என்று நிற்கிற தலைவனை நீ கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி இப்படி போடுற. ஆனா நீ வாயை வச்சு பிழைக்கிற ஒரு ஈனப்பிறவி, வாயை வச்சு பிழைக்கிற ஈனப்பிறவி, அதாவது விபச்சாரி தன் உடலை விற்கிறா, நீ உன் வாயை விற்கிற, அவ்வளவுதானே வித்தியாசம். அவளுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? இது வந்து ஓயோ ரூம்ங்கிறது தப்பானது இல்லை, வாயை வச்சு விற்கிறவனுக்கான ஓயோ ரூம், ஓயோ இப்படி போட்டிருக்காங்க, யாரோ ஒருத்தர் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அதே போல ஏதோ ஒரு தர்காவோ இல்லை பனையூரோ ஒரு கட்சி அலுவலக வாசல்ல பிச்சைக்காரனா நிக்கிற கையேந்தி, இந்த கோவில் வாசல்ல, பள்ளிவாசல் வாசல்ல, சர்ச்சு வாசல்ல கையேந்தி பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார பயிலுக்கும், இப்படி புதுசா ஏதோ ஒரு கட்சி வந்தா அந்த கட்சிக்கு முட்டு கொடுத்து வேற ஒருத்தர் விமர்சனம் செய்து அவங்ககிட்ட வாங்கி திங்கிற உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவன் தன் வறுமைக்காக பிச்சை எடுக்கிறான், நீ வசதியா வாழ பிச்சை எடுக்கிற. ஒரு நாளைக்கு புது புது டிஷர்ட் போட்டு அர்மனி எக்ஸ்சேஞ்சு டாமிங்கில் ஃபிஷர் அப்படின்னு டிஷர்ட் போடுறதுக்காக நீ பிச்சை எடுக்கிற, அவனுக்கும் உனக்கு வித்தியாசம் பிச்சைக்கார பயில. பஸ்மி அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பேசினா உன் வாயை உடைச்சிருவேண்டா அப்படின்னு யாரும் நாம் தமிழ் கட்சிக்காரன் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஜனநாயகமா பேசுறாங்க. சரி, அவரு எதிர்கருத்து தானே, சமூகத்துல எதிர்கருத்துங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமானதானே அப்படின்னு கடந்து போறாங்க. அவதூறே பரப்புனாலும் நாம் தமிழ் கட்சி கடந்து போகுது, சகித்து கொள்ளுது. ஏன்னா இல்லைன்னா ஆமக்கறிங்கிறது ஒரு சாதாரண விஷயங்க, ஒரு சாதாரண விஷயம். எப்படிங்க ஒரு ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, மீன் இறைச்சி, இறால் இருக்கோ, அது போல ஆமைங்கிறது ஒரு சாதாரண உணவு. ஆனா இவனுக்கு தெரியலங்கிறதுக்காகவே ஆமக்கறி சீமான் அப்படின்னு அதை கிண்டல் பண்ணதுக்கு வேற இல்லை. AK-74ங்கிறது ஒன்று உலகத்துல இருக்கா இல்லையான்னு தெரியாமலே, அது வந்து அங்க இருந்துச்சா இல்லையான்னு தெரியாமலேயே இவர் வந்து கதை சொல்றாருன்னா சமீபத்தில் கூட எத்தனை இவர் வந்து கனடாவுக்கு போனாராமா, கனடாவில் வந்து போலீஸ் பிடிச்சாமா, 100 கிலோமீட்டர் கூட்டு வந்துச்சாமா, இருட்டடில் போட்டுச்சாமா. 2009 காலகட்டத்தில் அவர் கனடாவுக்கு போனது உண்மை, அங்கே கைது செய்யப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டது உண்மை. அவரை அழைத்து கொண்டு காவல்துறை 100 கிலோமீட்டர் தரதரன்னு இழுத்துட்டு வந்து சொன்னாரா, 100 கிலோமீட்டர் அழைச்சிட்டு வந்தாங்கிறாரு. தமிழ் புரியலன்னா தமிழ் தெரிஞ்சு கேள்றா பைத்தியங்களா,
100 கிலோமீட்டர் இழுத்துட்டு வந்தாங்களா? 100 கிலோமீட்டர் இழுத்துட்டு வந்தாலும் 100 கிலோமீட்டர் தரல போட்டு இழுத்துட்டு வருவாங்க. 100 கிலோமீட்டர் கார்லயோ வேன்லயோ வச்சு அலசி வந்திருப்பாங்க. அந்த அடிப்படை புரிதல் இல்லாம கதை சொல்றாரு. ஒருத்தன் கதையா சொல்றான், ஆனா அதை நிஜம்னு நம்புறாங்க. ஒருத்தர் உண்மையை நடந்ததை சொல்றாரு, அதை கதை நம்புறான். ஏன்? அந்த சினிமாவில் இதே அண்ணன் சீமானவர்கள் 100 படம் நடிச்சு ஒரு பெரிய புகழ் வெளிச்சம் இருந்து, இல்லை 100 படம் இயக்கி ஒரு புகழ் வெளிச்சம் இருந்து, ரசிகர் மன்றங்களை அப்படியே கட்சி தொண்டரா மாற்றி, ரசிகர் மன்ற தலைவனையே மாவட்ட செயலரா மாற்றி, ரசிகர் மன்ற தொண்டர் பிளாக் டிக்கெட் வித்தவனைக்கே எம்எல்ஏ சீட் ஆக்கி, பிளாக் டிக்கெட் வித்தவனையே மாவட்ட செயலரா போட்டு, பிளாக் டிக்கெட் வித்தவனுக்கே சீட்டு கொடுத்து அமைச்சராக்கி அவனை வச்சு ஜெயிச்சிருந்தா சூப்பருங்க, சீமான் மாதிரி வருமானறான். இப்ப அவரு தமிழ் பற்று கொண்ட, மொழி பற்று கொண்ட, இனப்பற்று கொண்ட, இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய, இந்த தமிழ் தேசிய தெரியக்கூடிய ஆட்களை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சேகரித்து தான் பேசி பேசி தன் ரத்தத்தை வேர்வையா மாத்தி, தன் மூச்சு காட்டுற பேச்சா மாத்தி அவராவே ஒரு தனித்த இயக்கமா மாறும் பொழுது அவரெல்லாம் என்னங்க, அவர்லாம் வந்து ஆமக்கரிம்பாரு, 74 பாரு, கனடா பத்தி கதை சொல்லுவாரு, டெல்லி ஏர்போர்ட்ல ஒரு ராணுவம் சூழ்ந்துச்சாமா, இப்படி கதை சொல்லுவாரு அப்படின்னு உண்மையே கதையா மாத்தினான். அங்க கதையா சொல்லி ஒருத்தர் வந்து பஞ்ச் சினி சட்டசபையில உட்காந்துக்கிட்டு நாங்க மக்கள் காசை தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டாலும் விடமாட்டோம் அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து பஞ்சு பேசிட்டு இருக்காப்ல. தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டாலும் விடமாட்டோம். இது எதுக்கு தொடவும் விடமாட்டோம், தொட்டாலும் விடமாட்டோம், தொட்டவங்களையும் விடமாட்டோம்னா எனக்கு புரியலையே. அப்போ வந்த 45 நாள்ல எல்லா இடத்துக்கும் ரைடை விட்டு அத்தனை பேரும் கைது பண்ணி ஜெயில போட வேண்டியதானே? யாரும் உங்களை தடுத்தது? தொடவும் மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டாலும் விட மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? பனையூர்ல கட்சியில சேர்த்து விட்டு பொறுப்பு போட்டு கொடுத்து திருப்பி எம்எல்ஏ வைக்கிறோம். ஏன் ஊழல் பண்ண முன்னாள் மந்திரிகளை, முன்னாள் எம்எல்ஏக்களை விடவே மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? உங்க கட்சியில சேர்த்து பக்கத்துல வச்சுக்கோங்களா? ஏன் எப்படிப்பட்ட ஆளுனாங்க? ஏன் இந்த பதற்றம்? ஏன் இந்த கதறல்? நாம் தமிழர் கட்சி ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. இவங்க சொல்ற மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு 6 கவுன்சிலர்னு சொல்லுவானுங்க. இல்ல எம்எல்ஏ இல்ல, அதிகாரத்துக்கு வரல, எதுவுமே பண்ணல. ஆனா ஏன் இவ்வளவு கதறல்? ஏன் தொடர்ச்சியா அண்ணன் சீமான் குறி வைக்கப்படுறாரு? தேர்தலுக்கு பிறகு 45 நாளாக அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேசவே இல்லை. பேசும்போது பேசிக்கிட்டே இருக்காருங்க அப்படின்னாங்க. இப்ப பேசணும்னு பேசவே இல்லைன்றாங்க. இப்போ ஒரு ஊடகம் செய்தி போடுது. எத்தனை ஊடகம் என்னென்ன செய்தியா போட்டிருக்கு. சரி, அம்பை தொகுதியில் அண்ணன் சீமான் நிக்கிறாருன்னு வச்சுக்கோமே, ஒரு பேச்சு கூட வச்சுக்கோமே. நாம் தமிழ் தலைவர் சீமானவர்கள் சொல்லணும், அதை நான் நிக்கிறேன்னு அவர் சொல்லுவாரு. கட்சியின் பொதுக்குழு அறிவிக்கும், கட்சியினுடைய பொறுப்பாளர் எல்லாம் அறிவிப்பாங்க, களத்தில் இறங்கி வேலை செய்வாங்க. அதானே? ஏன் இப்ப கதறல் அப்படின்னா, ஒரு வேளை அவர் ஜெயிச்சிட்டாருன்னா என்ன ஆகுறது? இந்த 3 தடவை சட்டசபை நடந்திருக்கு. இந்த சட்டசபைக்குள்ள அண்ணன் சீமான் இருந்தா என்ன ஆகுன்னு கட்சிக்காரங்க அப்புறம் எழுதுனா பேசுறாங்க. எல்லாம் தெரிஞ்சிருச்சு, பூரா டம்மி பீஸா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. கேள்விக்கு திமுக கேள்வி கேட்டா பதில் கேள்வியை அவர் வச்சிருக்காரு. ஒருவேளை அந்த இடத்துல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா, உண்மையான ஒரிஜினல் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா அண்ணன் சீமான் அவர்கள் போகும்போது எந்த கேள்வியும் முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் கேட்க முடியாது. ஒருவேளை கேட்டா பதில் கேள்வி டைப்லாம் அடிக்க தேவையில்லை. அவன் ஏதாவது சொல்ல, நீ அடிச்சு திருப்பி அடிக்கிறதுக்கு பேரு அட்டாக்கு, நீ அடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே அடிப்பேன் அப்படி பாரு. அது கராத்தையில மட்டும் கிடையாது, அவர் பேச்சிலையும் அப்படிதான். ஒரு பத்திரிகையாளர் எந்த கேள்வியை கேட்கிறாருன்னு தெரிஞ்சுட்டு கேள்வி கேட்பாரு, மடக்குவாரு. சட்டசபையில முதலமைச்சர் என்ன கேள்வியை கேட்க போறாரு, அமைச்சர் ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா, பெரிய புரட்சியாளர், சொற்பொழிவாளர் சொல்லின் செல்வர் புசியானந்து, இவங்கெல்லாம் என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே அடிப்பாரு. இவர் கேட்கிற கேள்விக்கு அவங்க யாருக்கிட்டையும் பதில் இருக்காது. 32 அமைச்சர் பெருமக்களோ, 120க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோ, மாண்புமிகு உறுப்பினர்கிட்டயோ, சபாநாயகர் ரொம்ப பெரிய பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலா, அதனால வெக்கமிட்டு போகல மாதிரி உட்காந்துக்காருல. சபையில சபாநாயகர் நோக்கி எழுப்புற கேள்விகள்ல இதுவரைக்கும் எதிர்கட்சி வெளிநடப்பு பண்ணிருக்கு, அமைச்சர்கள் வெளிநடப்பு பண்ணிருக்காங்க, சபாநாயகர் வெளிநடப்பு பண்ணி பாத்தீங்களா? சீமான் போன நடக்கும். கேட்கற சபாநாயகர் இந்த சபையே வேணாம்டா, தேவரன் படத்துல சிவாஜி சொல்லுவார்ல, இது ஒரு பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்திற்கு தேவையில்லைன்னு துண்டை உதிரி தோல்ல போட்டு போற மாதிரி சபாநாயகரே போவார். அந்த அளவுக்கான ஆளர் சீமான். அப்ப போயிடக்கூடாது. தாவேக்கா வெளிக்காட்ட முடியல, சீமான் அம்பையில நிக்கிறாருங்கிறது நம்மளே செய்தியாக்கிடக்கூடாது, நெகட்டிவ் பப்ளிசிட்டி உருவாயிடக்கூடாது. அதனால கமுக்கமா இருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, கனல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிச்சு. அல்சர் வந்தா எப்படி வயிறு தகன்னு எரியுமோ, தாவேக்கால கூடிய சில முக்கியமான ஆட்களுக்கு தகன்னு எரிய ஆரம்பிச்சிச்சு. ஆகா, நம்ம வந்து நைட்டு முழுக்க உட்காந்து சுந்தரா டிராவல்ஸ்க்கு மாப்பிள்ளை ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ணி கொண்டு போனாலும் இவர் ஒரே ஒரு பஸ்ஸை கிளப்பி புகையடிச்சுட்டு போற மாதிரி புகையடிச்சுட்டு போயிருவாப்பிள்ளைய, மாப்பிள்ளை கறி மூஞ்சா நிக்கணுமே, என்னதான் மேக்கப் போட்டு கொண்டு போய் வச்சாலும் அது இது வந்து என்ன சொல்றது, செயற்கை சீனி, அது ஒரிஜினல் கருப்பட்டி. சீமான் போனா ஒரிஜினல் கருப்பட்டியா இருக்கும். இது வந்து இது செயற்கை,
அது இயற்கை. இவன் வந்து செயற்கையா உருவாக்கப்பட்ட தலைவர். அவர் உண்மையிலே ஒரு லீடர். அவர் ஏன்னா ஒரு உண்மையான உலக தலைவரால உருவாக்கப்பட்ட ஒரு தலைவன். அப்படிங்கும்போது அவர் கேட்கிற கேள்விக்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது. அப்போ சட்டசபைகளை சீமான் குரல் ஒழிக்க கூடாது. இதை கார்பரேட் விரும்புவான், இங்க இருக்கக்கூடிய கனிமூல கொள்ளையை விரும்புவான், ஆட்சி மூல கொள்ளையை விரும்புவான், இங்க இருக்கக்கூடிய வடநாட்டு முதலாளிகள் விரும்புவான், தெலுங்கு லாபி விரும்புவான் சீமான் போயிடக்கூடாதுன்னு. இங்க இருக்கக்கூடிய இந்த 4 பெருமக்கள் இருக்காங்க இல்லையா, அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர் மாதிரி 4 பெருமக்கள் இருக்காங்க இதுல தாவேக்கால. அந்த 4 பேர் நம்ம ஆளு. இந்த 4 பேரும் எவனே தெரியல. யார்? இந்த விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் வந்து புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, இந்த 4 பெருமக்கள். அப்புறம் வந்து இப்ப புதுசா வந்து வெங்கட் நாராயணன் இணைஞ்சிருக்காப்ல. இவங்க உட்கார்ந்துக்கிட்டு சீமான் குரல் வந்தா என்ன ஆகும், சட்டசபையில நம்மளுடைய டவுசர் கிழிந்து விடும் என்பதனால இது வந்துடக்கூடாது. அப்ப நம்ம பேச முடியாது, வாடகை வாயை பேச விடு. அவங்களுக்கு தெரிஞ்ச வாடகை யாரு? இவன் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அரசியல் வச்சு பேச விடுவாங்க. திமுகனா அரசியல் பேசக்கூடிய யூடியூபர்ஸ்களை விலைக்கு வாங்கி வச்சிருந்துச்சு. இவனுக்கு தான் அரசியல் ஒன்றும் கிடையாது, கொள்கைன்னு ஒன்றும் கிடையாது. அப்ப என்ன பண்றது? சினிமாவுக்கு விமர்சனம் பண்ற யூடியூபர் பூரா விலைக்கு வாங்கு. இந்த என் படத்துக்கு இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருந்த, இப்போ சீமான விமர்சனம் பண்ணி பொழைச்சிக்கோ. இந்த காசு திட்டவும் செய்யும், உனக்கு வியூஸும் வரும், எங்க ஆளுக்கு பார்வையாளர் மாறிடுவான், காசு நான் கொடுத்துட்டோன்னே எல்லாம் கிளம்பிட்டாங்க. கிளம்பி தொடர்ச்சியா சீமான் தமிழ் தேசியத்தை இது பண்ணி விட்டார், சீமான் தமிழ் தேசியத்தை அப்படி பண்ணி விட்டார், சீமான் திராவிடத்தோடு சேரப்போகிறாரா, திமுகவோடு சேரப்போகிறாரா, 100 கோடியை வாங்கி விட்டாரா, சீமான் இப்படி பண்ணிட்டாரா. சீமான் அவங்க வீட்டுக்குள்ள புகுந்து இது பண்ணிட்டாருன்னு தான் பிஸ்மி சொல்லலை. அதான் ஐயா கவிப்பேரசு வைரபு சொல்லுவாரு, அப்படி செய்தால் அதுவும் தப்பு, இப்படி செய்தால் அதுவும் தப்பு, கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன் நிழல் பார்த்து தானே குறைக்கும், உலகின் வாயை தைத்திரு, இல்லை உந்தன் செவிகளை இருக்க மூடிடு அப்படிம்பாரு. உலகின் வாயை தைப்பது கடினம், உந்தன் செவிகள் மூடுவது சுலபம்பாரு. ஆனா செவிகளை மூட தயாரா இல்லை. ஏன்னா இந்த நாய்களை கள்ளக்கண்டா நாயக்கானும், நாயக்கண்டா கள்ளக்கானுங்கிற காலம் மாறி இப்ப நாய் இருக்கு, கல்லும் இருக்கு, நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி